வணக்கம் மக்களே, நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. அவரால் முழுமையாக இன்றைக்கு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்னும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும், ஒரு முழுமையான ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே மிகப்பெரிய அளவில் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் 20 ஆண்டுகள் மற்ற கட்சியில் உழைத்திருக்கின்றார். அவருடைய அந்த அனைத்து வகையான சம்பாதித்த அனைத்துமே அந்த கட்சிகளுக்காக முழுமையாக செலவழித்திருக்கிறார். அந்த கட்சிகள் இவருடைய வளர்ச்சி காரணமாக அவரை அங்கிருந்து நிராகரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு சினிமா தாக்கம், குழந்தைகளுடைய வற்புறுத்தல், இது போன்ற அனைத்துமே ஒரு முழுமையாக அந்த வாக்கு சதவீதம் நமக்கு குறைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மக்களுமே நம்பிக்கையோடு வாக்களித்துள்ளார்கள். ஒரு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வரும் என்று இன்றைக்கும் அந்த முகவர்களாக, இடைத்தரகர்களாக இளைய சமுதாயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய துறை சார்ந்து, திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலுமே அங்கீகாரம் கொடுக்காத ஒரு நபருக்காக இன்றைக்கு முழுமையாக அந்த சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விளம்பரப்படுத்தினால் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக ஆக முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. என்ன தகுதி இருக்கிறது, எந்த துறையில் அனுபவம் இருக்கிறது, தன்னுடைய திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கே ஒரு நலத்திட்டங்களை அறிவிக்காமல், அந்த மக்களுக்காக பேசப்படாமல், ஒரு விளம்பர ஒரு மாடலாக மட்டுமே கொடுக்கின்ற, ஸ்கிரிப்டை வாசிக்கின்ற நபராக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் தகுதியானவர்களை முழுமையாக கொண்டு வர வேண்டும். இனியாவது ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கும் அனைத்து துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அங்கீகாரமாக ஒவ்வொரு அவர்களுக்குரிய நலத்திட்டங்களை நாம் பதிவிட்டிருக்கின்றோம். திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு அந்த அடிப்படையாக வேலை செய்கின்ற அவர்களுக்குரிய அடையாள அட்டை, வேலை நியமனம்,